Good morning, students. Now we are going to see about 7th standard science unit 3 matter around us lesson. In this class we have learned the topic from 3.4 to 3.6. Okay. In the last class we have seen what is atoms and what is molecules, what are the difference between the atoms and the molecules and elements and classification of elements that we have seen in the last class. In this class we have learned about what is compounds. What is compounds and what is atomicity, chemical formula and atomicity. Okay, இந்த கிளாஸில் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, கெமிக்கல் ஃபார்முலா எப்படி மேக் பண்ணுறாங்க, ஃபார்முலாஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க அண்ட் வாட் இஸ் அட்டாமிசிட்டி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த கெமிக்கல் ஃபார்முலாவோட சிம்பிள்ஸ் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, now let us see the topic compounds. A compound is a pure substance. Underline that word. Okay, a compound is a pure substance that is formed when the atoms of two or more elements. Underline that. Pure substance, you should underline the word pure substance, and you should also underline the words two or more elements combined chemically. Combined, two or more elements combined chemically அப்படிங்கிற வேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஓகே, two or more elements combined chemically in definite proportions, that is compounds. That is the definition of compounds. Okay, again I'm reading. A compound is a pure substance that is formed when the atoms of two or more elements combined chemically in definite proportions, that is compounds. Okay, the compounds exhibits the properties entirely different from the properties of their constituent elements. Okay, constituent elements. Compounds exhibit the properties entirely different from the properties of their constituent elements. For example, H2O water அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அதில் வந்து H2Oவோட ப்ராப்பர்ட்டி பண்புகள் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற ஹைட்ரஜன், வாட்டரில் என்னென்ன இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது அண்ட் ஆக்சிஜன் இருக்குது. ஓகேவா, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் மாலிக்யூல் ரெண்டு மாலிக்யூலும் ஆக்சிஜன் மாலிக்யூல் ஒரு மாலிக்யூலும் கம்பைன்ட் ஆகி உனக்கு வாட்டர் மாலிக்யூல் கிடைக்கிது. இதோட ப்ராப்பர்ட்டியை கம்பைன் பண்ணும்போது இப்போ தனியாக ஹைட்ரஜன் இது வந்து இந்த வாட்டரில் வந்து ஹைட்ரஜன் மாலிக்யூல் இருக்கே, ஸோ இது ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டியை ஒபே பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒபே பண்ணாது. அதே மாதிரி ஆக்சிஜன் இருக்கே, ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டி இது இந்த வாட்டர் மாலிக்யூல் ஒபே பண்ணுவான்னா கண்டிப்பாக பண்ணாது. எப்போ ஒன்ஸ் அந்த காம்பவுண்ட்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து ரெண்டுமே கம்பைன்ட் ஆகிடுச்சோ அப்போ என்ன ஆகாது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸை அது வந்து எக்ஸிபிட் பண்ணாது. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வாட்டருக்குரிய ப்ராப்பர்ட்டிஸை மட்டும்தான் என்ன பண்ணும், எக்ஸிபிட் பண்ணும். ஓகேவா, அதோட இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி இப்போ ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டியும் சரி ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டியும் சரி என்ன பண்ணாது, எக்ஸிபிட் பண்ணாது. ஓகேவா, இப்போ ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அப்போ அதை வந்து எக்ஸிபிட் அதாவது வெளிப்படுத்துமா அப்படின்னா வெளிப்படுத்தவே படுத்தாது. இப்போ வாட்டர் மாலிக்யூல் அப்படின்னு சொன்னால் அதோட ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் என்ன பண்ணும், எக்ஸிபிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், த ஆட்டம்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் கெமிக்கலி இன் அ ஃபிக்ஸ்டு ரேஷியோ டு ஃபார்ம் காம்பவுண்ட் வாட்டர். ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் என்ன பண்ணுறோம், வாட்டரை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் H2O அப்படிங்கிறது வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா. அதில் ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மாலிக்யூல் இருக்குது, ஆக்சிஜன் மாலிக்யூல் 1 மாலிக்யூல் இருக்குது. எப்பயுமே இந்த ப்ரப்போர்ஷனில் தான் இந்த வாட்டர் மாலிக்யூல் சேர்ந்துருக்கும். ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் இந்த ப்ரப்போர்ஷனில் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த வாட்டர் மாலிக்யூல் என்ன பண்ண முடியும், ஃபார்ம் பண்ண முடியும். டெஃபினட் ப்ரப்போர்ஷன்ஸில் வந்து இருந்தால் தான். ஹவவர் வாட்டர் டஸ் நாட் have exact the same properties of hydrogen and oxygen. அந்த வாட்டர் மாலிக்யூல் வந்து அந்த ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டியோ ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டியோ ஒரு சிறு துளி கூட என்ன பண்ணாது, எக்ஸிபிட் பண்ணாது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் தட் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் எக்ஸிஸ்ட் as liquid. பியூர் டெம்பரேச்சரில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வாட்டர் வந்து எப்படி இருக்கும், லிக்விடாக இருக்கும். while ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் as a gases. சரியா, அப்போ ஹைட்ரஜனும் சரி ஆக்சிஜனும் சரி கேஸாக இருக்கும். ஆனால் வந்து அதுவே வந்து வாட்டர் மாலிக்யூல் வந்து எப்படி இருக்குது, லிக்விடாக இருக்குது. அப்போ ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுதா, ரூம் டெம்பரேச்சரில் வாட்டர் லிக்விடாக இருக்கும். ஓகேவா, அதே ரூம் டெம்பரேச்சரில் ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ கேஸாக இருக்கும். அப்போது இந்த ப்ராப்பர்ட்டி அந்த வாட்டருங்கிறது ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டியோ ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டியோ எக்ஸிபிட் பண்ணுதான்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆல்சோ ஆக்சிஜன் சப்போர்ட்ஸ் ஃபயர். இப்போ வந்து ஒரு ஃபயர் ஒரு தீயை வந்து எரியணும் அப்படின்னா ஆக்சிஜன் கண்டிப்பாக வேணும். சரியா, ஆல்சோ சப்போர்ட்ஸ் ஃபயர் வேரஸ் த வாட்டர் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணும், அந்த இது என்ன பண்ணும், அதாவது நெருப்பை வந்து இன்னும் வேகமாக எரிய வைக்கும்.
சரியா, ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா. இதுவே வந்து வாட்டரை ஊற்றணும் அப்படின்னா என்ன ஆகும், அந்த தண்ணியை அணைஞ்சிரும். அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே என்ன இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு. சிமிலர்லி காமன் சால்ட் சோடியம் குளோரைடு இஸ் அ காம்பவுண்ட் மேட் அப் ஆஃப் எலமெண்ட்ஸ் சோடியம் அண்ட் குளோரின். இட் இஸ் யூஸ்ட் இன் அவர் ஃபுட் whereas சோடியம் அண்ட் குளோரின் ஆர் பாய்சன். இப்போ சோடியத்தையும் குளோரைடையும் நீ என்ன பண்ண தனித்தனியாக எடுத்துக்கிட்ட அப்படின்னா அது பாய்சன். ஓகேவா, இதுவே நீ கம்பைண்டாக எடுத்துக்கிட்ட இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி யூஸ் பண்ணுற உப்பு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வாட் இஸ் தட், நம்ம ரெகுலராக நம்ம ஃபுட்டில் நம்ம சால்ட் வந்து சேர்த்துக்குவோம். அந்த சால்ட்டோட கெமிக்கல் நேம் தான் என்னென்னா சோடியம் குளோரைடு. அப்போ அந்த சோடியம் குளோரைடை கம்பைன்டு ஃபார்மில் காம்பவுண்டாக எடுத்துக்கும் பொழுது அது நமக்கு நல்லதாக இருக்குது. இதுவே வந்து தனித்தனியாக சோடியமையோ குளோரைடையோ நம்ம தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்னவா இருக்காது, தண்ணி நமக்கு ஹெல்த்தியாக இருக்காது. அதாவது அந்த ஃபுட்டு வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அது வந்து பாய்சனாக மாறிடும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் இஸ் ஹைலி ரியாக்டிவ் சாலிட், ரூம் டெம்பரேச்சர், இட் பர்ன்ஸ் விகரஸ்லி when கான்டாக்ட் வித் வாட்டர். சரியா, சோடியம் வந்து வாட்டரோட கம்பைண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக எரியும். குளோரின் இஸ் yellowish green poisonous கேஸ் அட் ரூம். ஓகே, அப்போ அது ரெண்டுமே சேர்ந்தா சோடியம் குளோரைடுங்கிறது ஃபார்ம் ஆகுது. சோடியம் அண்ட் குளோரைட் தட் இஸ் டேபிள் சால்ட்டு, சுகர், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இது கேட்டால் சாக்கில் வந்து கால்சியம், கார்பன், ஆக்சிஜன் இருக்குது. இப்போ எலமெண்ட்ஸில் ஒரு காம்பவுண்டில் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா டேபிள் சால்ட்டில் சோடியமும் குளோரைடும் இருக்குது. அதே மாதிரி சுகரில் வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். C6H12O6 அப்படிங்கிறது தான் சுகரோட கெமிக்கல் ஃபார்முலா. அதில் கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. சாக்கு கால்சியம், கார்பன், ஆக்சிஜன், கால்சியம் கார்பனேட், CaCO3 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, அப்போ கால்சியம் இருக்குது, கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இப்போ மூணுமே நமக்கு இருக்குது. ஓகேவா, இது வந்து இந்த எலமெண்ட்ஸ்லாம் கம்பைண்ட் ஆகி ஒரு காம்பவுண்டாக இது ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஆக்டிவிட்டி 1, ஆனால் உங்கள் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஆக்டிவிட்டி 2ஆக இருக்கும். ஓகேவா, இது வந்து எடிஷன் வந்து நியூ எடிஷன் புக்குங்கிறதுனால 2021-22 புக்குங்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்ன புக்கு அப்படின்னா 2019-20 எடிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டிவிட்டி 1ங்கிற இடத்துல நீ என்ன பண்ணணும், உன்னோட புக்கில் ஆக்டிவிட்டி 2 எடுத்துக்கணும். அது வந்து பேஜ் நம்பர் 34 இருக்குது. ஓகேவா, பேஜ் நம்பர் 34 இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் பை ரைட்டிங் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டுவன்ஸ். இந்த காம்பவுண்டோட கன்ஸ்டுவன்ட் எலமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வாட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இப்போ சோடியம் குளோரைடு பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் அண்ட் குளோரைட். சோடியம் கார்பனேட் பார்த்தீங்கன்னா சோடியம், கார்பன், ஆக்சிஜன். பேக்கிங் சோடா சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் Na சோடியம் இருக்குது, பைகார்பனேட்னா ஹைட்ரஜன் இருக்கும், கார்பன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். சுகர் அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கும். அதே கால்சியம் ஆக்சைடு. இப்போ வந்து இதோட ஆன்சர்ஸ் வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் பை ரைட்டிங் காம்பவுண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் கன்ஸ்டிட்யூவன்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. வாட்டரில் வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது. அங்கே வாட்டர்னு கொடுத்துருக்கோம், அது மாற்றிக்கோங்க, ஆக்சிஜன். ஓகேவா, ஆக்சிஜன். அண்ட் சால்ட்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அண்ட் குளோரின். சோடியம் கார்பனேட் பார்த்தீங்க அப்படின்னா சோடியம், கார்பன் அண்ட் ஆக்சிஜன். பேக்கிங் சோடா சோடியம், ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன். சுகர் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். கால்சியம் ஆக்சைடு, கால்சியம், ஆக்சிஜன். கால்சியம் ஆக்சைடோட கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னா CaO2ங்கிறதுனால கால்சியம், ஆக்சிஜன் இருக்குது. தென் கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படிங்கிற கன்ஸ்டுவன்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது. இது எப்படி வந்தது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஏன்னா எலமெண்ட் எப்படி கம்பைண்ட் ஆகிருக்கு, அது எப்படி நேம் கொடுக்குறது, அதோட சிம்பிள்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a compound is formed only when constituent elements combine in a fixed proportion. ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் மட்டும்தான் என்ன பண்ணும், அது சேரும். கார்பனும் ஹைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக, சாரி ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் இருக்கிறதுக்காக என்ன மாதிரியான ப்ரப்போர்ஷனில் அது சேருமானா கண்டிப்பாக சேராது. ஹைட்ரஜன் 2 மடங்கு இருக்கணும், ஆக்சிஜன் 1 மடங்கு இருக்கணும். அந்த மாதிரியான ப்ரப்போர்ஷனில் தான் மட்டும் என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைண்ட் ஆகும். சரியா, the properties of compound are different from those of constituent elements. The properties of compound are different from
those of its constituent elements, a compound cannot be broken down by physical methods. இந்த கார்பன் அதாவது ஃபிசிக்கல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது. ஃபிசிக்கல் மெத்தட்ஸ்னால் அது வடிகட்டுறது மூலமாகவோ அது தூள் பண்ணுறது மூலமாகவோ என்ன பண்ண முடியாது, அதை தனியாக பிரித்து எடுக்க முடியாது. ஓகேவா. த ப்ராப்பர்ட்டிஸ் அகைன் ஐம் ரீடிங். த காம்பவுண்ட் cannot be broken down by physical methods. This is because compound is made up of different elements that they are chemically combined. Sodium chloride is not cannot be separated by physical methods such as filtration. sodium chloride என்ன பண்ண முடியாது, filter பண்ணி நம்ம பிரித்து எடுக்க முடியாது. A compound can be separated into constituent elements by chemical methods only. அண்டர்லைன் பண்ணிக்கோ. constituent elements எப்படி இதை மட்டும்தான் செப்பரேட் பண்ண முடியும், கெமிக்கல் மெத்தட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி தான் செப்பரேட் பண்ண முடியும். ஓகே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். 2 mark questions. All of you note it carefully. நோட் பண்ணிக்கோ. எலமெண்ட்ஸ் என்ன? எலமெண்ட் இஸ் த சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ். Compounds is a compound is a chemical substance formed by the combination of 2 or more elements. The elements combine to form compounds. The compounds cannot be split into elements. The atoms of the fundamental particles of an element. Atoms are the அதாவது fundamental elementsோட fundamental particle என்னன்னா element. The molecules are the fundamental particle of the compound. அப்போ காம்பவுண்டோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்னால் என்னென்னா மாலிக்யூலாக இருக்கும். எலமெண்ட்ஸோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் எல்லாமே நமது ஆட்டம்ஸாக இருக்கும். ஓகே. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வாட் இஸ் ஆட்டம் அண்ட் வாட் இஸ் மாலிக்யூல் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா. இதை மறுபடியும் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்துக்கணும். தென் ஆக்டிவிட்டி 2. ஆனால் உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 3ன்னு கொடுத்துருப்பாங்க. இன் பேஜ் நம்பர் 34ல் ஆக்டிவிட்டி 2ன்னு கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் பை கவுண்டிங் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் a compounds in a given appropriate name. ஃபார்முலா H2O கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ், நேம் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. சரியா. இப்போ நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் பின்னாடி இருக்குது. டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் எத்தனை டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H2O அப்படின்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படிங்கிற 2 எலமெண்ட் இருக்குது. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படிங்கிற ஹைச்னா ஹைட்ரஜன், ஓனா ஆக்சிஜன். சரியா. அப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அப்படிங்கிற 2 எலமெண்ட் இருக்கிறதுனால நம்ம ட்ரூ கொடுத்துருக்கோம். தென் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். தென் சோடியம் குளோரைட் NaCl. Naங்கிறது சோடியம், சிஎல்ங்கிறது குளோரின். அப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 2 எலமெண்ட் இருக்குது. தென் சோடியம் அண்ட் குளோரின். தென் C6H12O6 this is a chemical formula for sugar. சுகரோட கெமிக்கல் ஃபார்முலா பக்கத்தில் உனக்கு தெரியல அப்படின்னா நோட் பண்ணிக்கோ. சுகர் C6H12O6 பக்கத்தில் ப்ராக்கெட் போட்டுட்டு சுகர்னு எழுதிக்கோ. அப்போது சுகரில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனுங்கிற ஒரு எலமெண்ட், ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்போ மொத்த எலமெண்ட் எத்தனை? 3. அப்போது 3 எலமெண்ட். நான் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். தென் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம்ங்கிறது ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன் ஓங்கிறது ஒரு எலமெண்ட், ஹைட்ரஜன் ஹைச் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட். அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்டுங்கிறது 3. அப்போது சோடியம், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். This is about what? Number of elements and name of elements in activity 2. Okay, all of you note it carefully. This is a homework for you. All of you send it with proper writing. Okay. Next we are going to see about what is symbol of an element. சிம்பிள், ஒரு எலமெண்ட்டோட சிம்பிள் எப்படி வந்து நம்ம சொல்கிறோம், எப்படி வந்து இப்படி எழுதுறீங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து உங்கள் மனசில் இருக்கும். சரி, எப்படி சிம்பிள் எழுதுறது? A symbol is an abbreviation or short representation of a chemical element. There is a unique symbol for each element. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன இருக்குது? ஒரு யூனிக் சிம்பிள் இருக்குது. ஓகேவா. It is represent one of the element. It represents one atom of the element. அதாவது அது அந்த ஒரு ஆட்டமை மட்டும் தான் என்ன பண்ணும், ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ ஆக்சிஜன் ஓ அப்படின்னா அது ஆக்சிஜனை மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணும், வேறு எந்த எலமெண்ட்டையும் என்ன பண்ணாது, ரெப்ரசன்ட் பண்ணாது. ஓகே. The symbol is usually derived from the name element which is either in English or Latin. இது வந்து இந்த நேம் வந்து எதில் வச்சுருப்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ் நேம்லேயோ இல்லை லத்தீன் நேம்லேயோ வச்சுருப்பாங்க. These symbols are allocated by the international. இந்த சிம்பிள்ஸை யார் கொடுக்குறா அப்படின்னா, யார் வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னா அலோகேட்டட் மீன்ஸ் அப்ரூவல் பை த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப்
பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி, IUPAC அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் தான் என்ன பண்ணும், இந்த நேமை வந்து ஆத்தரைஸ்டாக இதுக்கு இந்த தான் நேம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஓகே, தென் Dalton was the first scientist to use the symbols for elements in a very specific sense. When he used a symbol for an element, he also meant a different quality of that element. That is, one atom of that element, Berzelius, suggested the symbol of the elements be made from 1 or 2 letters of the name of the element. அப்போ பெர்சிலியஸ் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு லெட்டர்லேயோ இல்லை 2 லெட்டர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சிம்பிளை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Then symbols for some elements are proposed by Dalton. Dalton வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு சிம்பிள்ஸ் மூலமாக இதுதான் இந்த எலமெண்ட், இதுதான் இந்த எலமெண்ட்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பெர்சிலியஸ்ங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த லெட்டர்ஸை கொடுத்து இது இந்த எலமெண்ட்டுக்குரிய சிம்பிள், இது இந்த எலமெண்ட்டுக்குரிய சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டோட சிம்பிள் இது வந்து உங்கள் புக்கில் இருக்காது. ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோ. ஹைட்ரஜன்னா ஒரு டாட் வச்சு ரவுண்ட் பண்ணிக்கணும், டாட், தட் இஸ் ஹைட்ரஜன். பாஸ்பரஸ் அப்படின்னா அந்த 3 சிம்பிள். தென் காப்பர் அப்படின்னா C, கோல்டு அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் போட்டு G, அண்ட் கார்பன் அப்படின்னா இது. தென் சல்ஃபர் அப்படின்னா ப்ளஸ், லெட் அப்படின்னா கேபிட்டல் L, பிளாட்டினம்னா PT, ஆக்சிஜன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது O அப்படிங்கிற மாதிரி, அயன் அப்படின்னா அந்த ரவுண்டில் I, சில்வர் அப்படின்னா S, அண்ட் மெர்க்குரினா எதுவும் இல்லை. ஓகேவா? இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ணார். ஆனால் இது எல்லா இடத்துலையுமே சாத்தியமாகுமானா கண்டிப்பாக சாத்தியமாகாது. நிறைய கிட்டத்தட்ட 118 எலமெண்ட்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அத்தனை எலமெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வைக்கிறதோ இல்லை அதுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸை ஃபாலோ பண்ணி வரதோ ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதை மீன் பண்ணி தான் பெர்சிலியஸ் என்ன பண்ணார் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள்ஸ், அதாவது லெட்டர்ஸ் மூலமாக அதோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரையோ இல்லைனா ஒரே மாதிரியான நேம் வர மாதிரி லெட்டர்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதோட செகண்ட் லெட்டரையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காரு நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, the following rules are followed while assigning the symbol of an element. Chemical symbols usually consist of 1 or 2 letters. கெமிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ்வலி எப்படி இருக்கணும், ஒரு லெட்டரோ இல்லை 2 லெட்டராவோ இருக்கலாம். These symbols of most elements correspond to the first letter. சரியா? the symbols of the most elements மோஸ்ட்லி எல்லா எலமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டரில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரோமின் அப்படிங்கிற இருக்குது, போரான் அப்படிங்கிற 2 எலமெண்ட் இருக்குது. சரியா? இப்போ ப்ரோமின்க்கும் B தான், போரானுக்கும் B தான். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போரானுக்கு ஜஸ்ட் Bன்னு நேம் வச்சுக்கிட்டாங்க, ப்ரோமின்க்கு என்ன பண்ணிட்டாங்க BRன்னு வச்சுட்டாங்க. அப்போ செகண்ட் லெட்டரையும் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அசைன் பண்ணுவாங்க. ஒரே மாதிரியான ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட செகண்ட் லெட்டரையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க வச்சுருவாங்க. ஓகே, the symbol of most elements correspond to the first letter which is capitalized தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் the symbol for oxygen is O and the symbol for hydrogen is what, H. ஓகே, the elements represented by a single lettersல எந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்ரஜன் H, ஃப்ளோரின் F, ஆக்சிஜன் O, கார்பன் C, and phosphorus P, சல்ஃபர் S, பொட்டாசியம் K, யுரேனியம் U. மோஸ்ட்லி அதில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தான் என்னமா இருக்கும், சிம்பிளாக இருக்கும். சிங்கிள் லெட்டர். when there is more than one element that begins with the same letter, ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரியான லெட்டர்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, the symbol is take 2 letters. அந்த சிம்பிள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு எலமெண்ட்டை 2 லெட்டர்ஸாக மாற்றிக்குவாங்க. the first letter is capitalized while the second letter is lower case. அப்போது ஃபஸ்ட் லெட்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருப்பாங்க, செகண்ட் லெட்டர் எதில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போரான் அப்படின்னா கேபிட்டல் B, ப்ரோமின் அப்படின்னா கேபிட்டல் B பக்கத்தில் R ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் the names of both hydrogen and helium is begin with H. So the hydrogen is represented by the symbol H and helium is HE. அந்த 2வது லெட்டர் சேர்த்து கொடுத்துட்டாங்க. Similarly, the symbol of carbon is C, while the symbol of calcium is symbol for calcium, chlorine and chromium are Ca, Cl and chromium. அப்படி Cr அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் லெட்டரோட சேர்த்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே கேபிட்டலாக இருக்கணும், செகண்ட் லெட்டர் எப்பயுமே என்னவாக இருக்கணும், ஸ்மாலாக இருக்கணும். தென் elements are represented by the symbols in 2 letters. Aluminium Al, argon Ar, arsenic As, barium Ba, nickel
Ni, bromine, Br, chromium, Cr, cobalt, Co, helium, He, magnesium, Mg, calcium, Ca, and chlorine, Cl. The symbols for some elements are derived from their Latin names. அதில் சில சிம்பிள்ஸ் மட்டும் என்னவா இருக்காங்க அப்படின்னா என்னதில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லத்தீன் நேம்ஸில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த சிம்பிள் ஆஃப் கோல்டு இஸ் ஏயு. ஏயு ஓகேவா. ஆஃப்டர் இட்ஸ் லத்தீன் ஆஃப் ஆரம். ஆரமோட ஃபஸ்ட்டு 2 letters என்னது ஏயு. சிமிலர்லி சிம்பிள் ஆஃப் காப்பர் இஸ் சியு. காப்பரோட சிம்பிள் என்னது சியு. ஆஃப்டர் இட்ஸ் லத்தீன் நேம் குப்ரம். குப்ரம் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க சியூன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெட் ப்ளம்பம் அப்படின்னாங்கிறதுனால ப்ளம் அதை பிபி அப்படின்னு எடுத்துட்டாங்க. தென் பொட்டாசியம் கேலியம் அப்படிங்கிறத கே. இப்போ பொட்டாசியம்க்கு பி தானே நீங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும். பொட்டாசியம் ஃபஸ்ட் லெட்டர் பி. ஸோ அதனால் என்ன பண்ணணும் பி தானே எழுதணும் அப்படிங்கிறத எழுதலாம் கேட்கலாம் நீங்கள். ஆனால் வந்து என்னது அதோட லத்தீன் நேம்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அயன்னா ஃபெரம். அப்போ ஃபர்ஸ்ட் 2 letters என்னது எஃப்இ. ஓகேவா. அப்போ இந்த மாதிரியான லத்தீன் நேம்ஸையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் ஃபாலோ பண்ணி நம்ம வரணும். ஓகேவா. எலமெண்ட்ஸ் ரெப்ரசன்டட் பை த சிம்பிள்ஸ் ஆஃப் 2 letters. ஓகே இப்போ நம்ம பார்த்ததான் இது 2 letters அண்ட் காப்பர் மெர்க்குரி அயன். அயன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெரம் எஃப்இ அண்ட் மெர்க்குரி ஹைட்ரஜன் ஹைட்ராகிரியம் அப்படிங்கிறத ஹெச்ஜி அப்படின்னு எழுதுகிறோம். மெர்க்குரியோட சிம்பிள் என்னது ஹெச்ஜி. சோடியம் நேட்ரியம். நேட்ரியம் அப்படிங்கிறத என்ஏ. இதெல்லாம் வந்து லத்தீன் நேம்ஸ். லத்தீன் நேம் அதோட சிம்பிள்ஸ் அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் we are going to see about activity 3. Write down the symbols of the following elements. What is that? Gold. கோல்ட்னா ஏயு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ தான் நம்ம பார்த்தோம். தென் சில்வர் ஏஜி. காப்பர் சியு. அயன் ஐ. அயன்னா எஃப்இ சாரி. நைட்ரஜன் என். ஆக்சிஜன் ஓ. அலுமினியம் ஏஎல். கால்சியம் சிஏ. ஃபாஸ்பரஸ் யூ ஜஸ்ட் ரைட் கேபிட்டல் பி. மெக்னீஷியம் எம் கேபிட்டல் எம் அண்ட் ஸ்மால் ஜி. பொட்டாசியம் கேபிட்டல் கே. சோடியம் Na, capital N and small a, that is Na. This is what activity 3. In your book that is given what? Activity 4 கொடுத்திருப்பாங்க. Activity 4 கொடுத்திருப்பாங்க. Write down sorry activity 3 தான். Activity 3 இருக்கு. Complete the following table. Sorry activity 1 பா. ஆக்டிவிட்டி இந்த இடத்துல ஆக்டிவிட்டி 3ங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா ஆக்டிவிட்டி 1 இருக்குது. நோட் பண்ணிக்கோ. அது உங்களோட புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 33 இருக்குது. பேஜ் நம்பர் 33 இருக்குது. நோட் பண்ணிக்கோ. ஓகேவா. தென் do you know part? In the beginning, the names of the elements were derived from the name of the place where they were found in the first time. ஆரம்ப காலங்களில் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்களோ அதெல்லாம் வந்து என்னது இப்போ ஜெர்மனியில் கண்டுபிடிச்சா அது ஜெர்மானியம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இதை சொன்னாங்க. ஓகேவா. அப்போ எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்களோ அந்த நேம் வச்சு சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் the name of copper was taken from the cypress. Some names was taken from the specific colors. For example, gold was taken from the English word meaning yellow. So nowadays, IUPAC approves the names of the elements. Many of the symbols are first one or two letters of the element's name in English. The first letter of a symbol is always written in capital letter, uppercase னு சொல்வாங்க, and second letter is a small letter. Okay, second letter is a small letter. Then chemical formulae. What do you mean by chemical formulae அப்படிங்கறத பார்க்க போறோம். After often we hear the water is H2O. This is the chemical formula of water molecule. This means that each molecules of water has two hydrogen atoms and combined with one oxygen atom. A chemical formula is a symbolic representation of one molecule of an element or a compound. It provides the information about the elements present in the molecule and the number of atoms of each element. Again, I'm reading one. We hear that water is H2O. So
சரியா? வாட்டர்னா என்னது H2O நமக்கு தெரியும். திஸ் இஸ் பிகாஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். இதுதான் வந்து கெமிக்கல் ஃபார்முலா, வாட்டர் மாலிக்யூலோட கெமிக்கல் ஃபார்முலா. திஸ் மீன்ஸ் தட் ஈச் மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் ஹேஸ் 2 ஹைட்ரஜன். அப்போ ஒவ்வொரு வாட்டர் மாலிக்யூலும் எப்படி இருக்கணும்னா ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் அண்ட் 1 ஆக்சிஜன் கம்பைண்ட் ஆகி இருக்கணும். A chemical formula is a symbolic representation of one molecule of an element or a compound. அதாவது இந்த கெமிக்கல் ஃபார்முலா எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னா இது எலமெண்ட்டா, இது மாலிக்யூலா இல்லை காம்பவுண்டா அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த கெமிக்கல் ஃபார்முலா மூலமாக. இட் ப்ரொவைட்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் த மாலிக்யூல் அண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட்ஸ். இது எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்னா என்ன எலமெண்ட் என்ன மாதிரியான ப்ரொப்போர்ஷன்ஸில் என்ன மாதிரியான ப்ரொப்போர்ஷன்ஸில் அந்த கெமிக்கலில் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ண முடியும் நம்மளால் இதன் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் H2O. H2னா 2 ஹைட்ரஜன் மாலிக்யூலும் 1 ஆக்சிஜன் மாலிக்யூலும். ஹைட்ரஜன் 2 மடங்கு இருக்கணும், ஆக்சிஜன் 1 மடங்கு இருக்கணும். இந்த மாதிரியான ப்ரொப்போர்ஷனில் தான் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும் அந்த கெமிக்கல் ஃபார்முலா மூலமாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அதனால தான் இந்த கெமிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. கேன் யூ கெஸ் த டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஈச் ஆஃப் த ஆட்டம்ஸ் இன் NaCl, which is the chemical formula for cooking salt? Cooking salt. Can you guess the types of atoms and number of each of atoms in NaCl? NaCl எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? which is the chemical formula for cooking salt? எது வந்து கெமிக்கல் ஃபார்முலா குக்கிங் சால்ட்டோட கெமிக்கல் ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா NaCl தான். The chemical formula tells us the types of atoms and number of each type of atom in one molecule of substance. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H2O. H2O H2 and O. The small number beside the H symbol is called the subscript. கீழே இருக்கிறது subscript. It tells that the number of atoms that element present in the molecule. இது எதை சொல்லும் அப்படின்னா எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, வாட்டரில் எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CaCO3. அப்போ CaCO3 அப்படின்னா ஆக்சிஜன் எத்தனை ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா CaCO3ங்கிறது சப்ஸ்கிரிப்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து எத்தனை ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அந்த சப்ஸ்கிரிப்டை பார்த்து சொல்லிடலாம். சப்ஸ்கிரிப்டே கொடுக்கல அப்படின்னு என்ன அர்த்தம், அங்கே ஒரே ஒரு ஆட்டம் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இட் டெல்ஸ் us the number of atoms at element present in molecule. Hence there are 2 hydrogen atoms in water molecule. Hence there are 2 hydrogen atoms in water molecule. Then when there is no number besides O symbol, அந்த ஓக்கு கீழே எந்த சப்ஸ்கிரிப்டும் இல்லை, இட் மீன்ஸ் தட் there is only one atom that element present in molecule. Hence there is one oxygen atom in water molecule அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போது this is about what the chemical formula and what are the elements in how much proportions present in the particular chemical அப்படிங்கிறத என்ன பண்ணிடலாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். Okay, in some examples of chemical formula, sodium chloride. Sodium chlorideனா சோடியமில் எதுலேயுமே சப்ஸ்கிரிப்ட் கிடையாது, எதுலேயுமே சப்ஸ்கிரிப்ட் இல்லை. அப்போ சோடியமும் ஒன்று தான், ஒரே ஒரு ஆட்டம் தான், அண்ட் குளோரினும் ஒரே ஒரு ஆட்டம் தான். அப்போ one atom of sodium and 1 atom of chlorine. Ammonia. If you take it ammonia, the chemical formula for ammonia is NH3. இங்கே Nக்கு கீழே சப்ஸ்கிரிப்ட் இல்லை. ஸோ we should take it as what? 1. So the one atom of nitrogen and hydrogen கீழே சப்ஸ்கிரிப்ட் 3 இருக்குது. அப்போ 3 atoms of hydrogen. Then glucose. Glucose is nothing but sugar. Okay, C6H12O6, 6 carbon atoms, 12 hydrogen atoms and 6 oxygen atoms. அப்போ சப்ஸ்கிரிப்ட் 3லேயுமே சப்ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அத்தனை ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த காமன் காம்பவுண்ட்ஸ் அந்த கெமிக்கல் ஃபார்முலா இப்போ H2O வாட்டர், C6H12O6 glucose, NaCl salt, that is sodium chloride, and C2H6O ethanol, NH3 ammonia, H2SO4 sulfuric acid, CH4 methane, C12H22O11 sucrose. இதெல்லாம் வந்து என்னது சம் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இது வந்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியில் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த ப்ரொபோர்ஷனாலிட்டிலும் இது இருக்காது. ஓகே, next we are going to see what is atomicity. In the chemistry we usually understand the atomicity implies that the total number of atoms present in one molecule or of an element
காம்பவுண்ட் ஆர் அ சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ்லேயோ ஒரு எலமெண்ட்லேயோ ஒரு காம்பவுண்ட்லேயோ எத்தனை ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறதான் அது அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லெட் வி சி ஹவு டு கால்குலேட் த அட்டாமிசிட்டி ஆஃப் அன் எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், only exists as a diatomic molecule. Oxygen exists as a what? A diatomic molecule, which means that molecule of oxygen contains 2 atoms, hence its atomicity is 2. அப்போ oxygen plus oxygen gives O. அப்போ oxygenோட atomicity எத்தனை molecule எத்தனை elements வந்து present ஆயிருக்கு? 2 element present ஆயிருக்கு. So their atomicity of oxygen is 2 அப்படிங்கிறது எழுதலாம். Similarly, the phosphorus is P4. Molecule contains 4 atoms, and sulfur is 8. Molecule contains 8 atoms, sulfur atoms, hence their atomicity is 4 and 8 respectively. ஓகேவா? அப்போ பாஸ்பரஸோட அட்டாமிசிட்டி என்ன 4 அண்ட் ஹைட்ரஜனோட அட்டாமிசிட்டி என்னது 8. ஃபார் மாலிக்யூல் கண்டெய்னிங் மோர் தென் 1 types of atoms, simply count the number of each atom that would be its atomicity. For example, a molecule of sulfuric acid consists of 2 hydrogen atom, 1 sulfur atom and 4 oxygen atom. So its atomicity is H2. 2னா 2 atom இருக்கு. S கீழே சப்ஸ்கிரிப்ட் இல்லை. ஸோ தட் இஸ் we should take it as 1. அப்போ 2 + 1 + ஆக்சிஜன் கீழே எத்தனை சப்ஸ்கிரிப்ட் இருக்குது? 4 இருக்குது. ஸோ 4 is equal to 7. So the atomicity of sulfuric acid is what? 7. Okay. Then one molecule of water, H2O, contains 2 atoms of hydrogen and 1 atom of oxygen. The atomicity of water is 3. So the atomicity of some elements, hydrogen atomicity is 2, helium 1, lithium is 1, nitrogen is 1, nitrogen is 2, oxygen is 2, F is 2, and what is that? Ne is 1, sodium is 1. What is that? P is 4 and S is 8. Oh, this is the atomicity of some elements are given in your book. Okay, what are the elements in human body present? What are the elements present in our human body? அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Nearly 99% of the mass of our human body consists of just 6 chemical elements: oxygen, carbon, hydrogen, nitrogen, calcium and water. Phosphorus. Another 5 elements make up the most of the least percentage point. இது ரொம்ப லீஸ்டாக இருக்கும். பொட்டாசியம், சல்ஃபர், chlorine and magnesium. Okay. This is activity 4. Activity 4 உங்கள் புக்கில் activity 4 மட்டும்தான் இருக்கும். ஸோ டோன்ட் worry about it. ஓகே, இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். activity 4ஆகவே உங்களோட பேஜ் நம்பர் 35 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ all of you note it carefully. Write down the atomicity of the following element and compounds. இப்போ chlorine அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா Cl2. ஓகே, 2. sodium. ஓகே, ஆன்சர் as நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 1. sodium is what? 1. K is 1 and calcium 1. H2O அப்படின்னா H வந்து ஹைட்ரஜன் வந்து எத்தனை இருக்குது? 2 சப்ஸ்கிரிப்ட் இருக்குது. ஆக்சிஜன் 1 தான்ப்பா, இங்கே வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ராங். ஆக்சிஜன் இஸ் ஆல்சோ இஸ் 1. ஓகே, அப்போ அட்டாமிசிட்டி இஸ் 3 வந்து ஹைட்ரஜன் வாட்டரோட அட்டாமிசிட்டி இஸ் 3. சோடியம் குளோரைடில் சோடியம் ஒரு ஆட்டம் அண்ட் Cl அப்படிங்கிற ஒரு எலமெண்ட். ஸோ தட் இஸ் வாட் 2. The atomicity of sodium chloride is what? 2. Okay. Then we are going to see about what are all the elements present in air. Airல வந்து என்னென்ன மாதிரி elements present ஆயிருக்குன்னா, air is a mixture of gases, the molecules of 2 different elements, nitrogen and oxygen, and make up about 99% of the air. சரியா? நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து என்னவா இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் கம்பைன் பண்ணியிருக்குன்னா 99%. அப்போ மிச்சம் இருக்கிற 1% எல்லா கேஸும் கம்பைண்டாக இருக்கும். The rest includes a smaller amount of argon, carbon dioxide, other gases such as neon, helium and methane and also present in a trace amounts. ஓகே, அது வந்து ரொம்பவே பாயிண்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். The oxygen is the life giving the elements in the air. ஓகே, அப்போ ஏர் என்னவா இருக்கணும், முக்கியமாக ஆக்சிஜன் இருக்கணும். ஓகேவா? Then effects of temperature on solid, liquid and gas. கேஸில் டெம்பரேச்சர், அதாவது சாலிட்லேயோ லிக்விட்லேயோ கேஸ்லேயும், இதை வந்து கார்பன் சொல்லுவாங்க. சாலிடையும் லிக்விடையும் கேஸையும் மேட்டர்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் வந்து டெம்பரேச்சரோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாட் ஹேப்பன்ஸ் டு த மேட்டர் டூரிங் ஹீட்டிங்?
The following are the models or particles in solids during heating. These models can be modified to represent heating in solids and liquids and gases. When a solid is heated, solid வந்து heat பண்ணோம் அப்படின்னா the particles gains energy and vibrate vigorously. vibrate ஆக ஆரம்பிக்கும். The particles move slightly further apart from one another. அப்போது கெட்டி அதாவது பக்கத்தில் இருக்கிற ஆட்டம்ஸ் ஹீட் கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வைப்ரேட் ஆகி ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகும் தள்ளி போக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இரும்பு, இப்போ அயன் ராடை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன பண்ண முடியும், அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் நல்லா பாண்டிங் வந்து நல்லா பாண்டாக இருக்கும். அதை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம ஈஸியாக நாட் ரூம் டெம்பரேச்சரில் பிரிக்க முடியாது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ரொம்ப ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஈஸியாக என்ன பண்ணிவிடும், அது மெல்ட் ஆகும், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போது அந்த ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் ஆக ஆரம்பிக்கும். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. when a solid is heated, the particles gain energy and vibrate vigorously. The particles move slightly further apart from one another. Okay, this causes the volume of matter to increase. This process is called expansion. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, expansion. Okay, விரிதல் அப்படின்னு அர்த்தம். How does it happens? The matter begin to expand when heated. The volume increase due to the greater distance between the particles. Underline பண்ணிக்கோ. This is the important line sentence of this concept. The volume temperature increase ஆனால் என்ன ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வால்யூம் increases due to the greater distance between the particles, but the size of the particles remains the same. பார்ட்டிகல் அந்த சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் என்னவா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். என்ன ஆகும், அது வந்து வால்யூம் மட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். பார்ட்டிகல்ஸோட சைஸ் வந்து என்ன சேஞ்ச் ஆகாது. இதையும் நோட் பண்ணிக்கோ. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரி, கேட்பாங்க. இப்போ ஒரு சாலிடை வந்து நீ ஒரு எலமெண்ட்டையோ ஒரு காம்பவுண்டையோ என்ன பண்ணும்போது ஒரு எலமெண்ட்டை நீ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுமாங்கிற கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேவா, அப்படி கேட்டால் என்ன ஆகணும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், பட் சைஸ் வந்து என்னவா இருக்கும், சேமாக இருக்கும் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா. தென் how do hot air balloons float? எப்படி வந்து hot air balloons float ஆகுது? when air inside the hot air balloon is heated with a burner. அந்த பர்னரில் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஹீட் பண்ணுவாங்க. இட் எக்ஸ்பேண்ட்ஸ். அப்போ அந்த பலூனுக்குள்ளே இருக்கிற காற்று என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். த எக்ஸ்பேன்ஷன் காசஸ் த டென்சிட்டி ஆஃப் த ஏர் இன்சைட் த பலூன் டிக்ரீசஸ். அப்போ இந்த என்ன பண்ணும், ஏரோட டென்சிட்டியை டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும் டெம்பரேச்சர். அப்போ இது ஒரு பாயிண்ட்டு. அப்போது டென்சிட்டி ஆஃப் ஏர் வில் பி டிக்ரீஸ் when ஏர் இஸ் ஹீட் ஆகும்போது அந்த டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். ஹென்ஸ் the air inside the balloon has a lower density than the air outside of the balloon. This difference in density allows the hot balloon to float. Okay, during heating or expansion, most of the matter during heating or expansion the mass of the matter does not change. அப்போது ஹீட் பண்ணும்போது என்ன ஆகாது, ஒரு பொருளோட மாஸ் வந்து என்ன ஆகாது, இன்க்ரீஸ் ஆகவோ குறையாது, மாறாமல் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் எக்ஸ்பிளைன்ட் in following way. During the heating, the distance between the particles or iron locks change. The mass is conserved when matter is expand. அப்போ மாஸ் வந்து என்ன ஆகாது, மாறாது. அந்த மேட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கூட அந்த மாஸ் வந்து மாறாது. ஓகே, தென் although the volume of the matter changes, the size and the number of the particles of the matter do not change. அப்போது ஹீட் பண்ணும்போது the volume of the matter வந்து சேஞ்ச் ஆகும். அது லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம். வால்யூம் சேஞ்ச் ஆகும், பட் சைஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஹென்ஸ் டூரிங் த ஹீட்டிங் ஆஃப் த மாஸ் ஆஃப் த மேட்டர் இஸ் கன்சர்வ்ட். எப்பயுமே மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள், த அயன் லாக் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அயன் பார்ட்டிகல்ஸ் இன்க்ரீசஸ் அண்ட் கெயின்ஸ் enough heat. However, the number of iron particles does not change. Hence, the mass of the iron lock is conserved. அந்த mass of the iron lock ஒரு இரும்பு பூட்டு வந்து என்ன ஆகும், ஹீட் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் மட்டுமே ஆகும் ஒழிய அதோட மாஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, when the melting of ice is an example of change in states of matter. Okay, states of matter. The changes of state of matter occurs during the melting, boiling and freezing and condensation. Okay, when the particles possesses enough energy, they overcome strong forces of attraction between two one another.
அப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் பொசஸஸ் இனஃப் எனர்ஜி. அந்த அங்கே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் என்ன இருக்கும், தேவையான எனர்ஜி இருக்கும். அங்கே அந்த பார்ட்டிகல்ஸ் ஒன்றா இருக்குது அப்படின்னா வாட் இஸ் த ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிக்யூல்ஸ். ஒவ்வொரு மாலிக்யூலுக்கும் இடையில என்னவா இருக்கும்னா ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் ஒரு ஈர்ப்பு விசை இருந்துக்கிட்டு இருக்கும். த பார்ட்டிகல் பிரேக் the particles break free one another and move randomly. For example, when the solid ice is heated, ஒரு ஐஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, ஹீட் பண்ணும்பொழுது அங்கே வாட்டர் மாலிக்யூல் ஐஸாக இருக்கும்போது அங்கே வாட்டர் மாலிக்யூல் என்னவா இருக்குது, ரொம்ப பாண்டடோட ரொம்ப பக்கத்தில் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோடு இருக்குது. அதை நீங்கள் மறுபடியும் ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற வாட்டர் மாலிக்யூல் என்னவாகும், தள்ளி போயிடுமே ஒழிய அந்த சைஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. இட் மெல்ட்ஸ், இட் பிகம்ஸ் லிக்விட் வாட்டர். In the same way, the liquid water is heated to 100 degrees Celsius. It boils, becomes steam. அப்போ நீங்கள் மறுபடியும் ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்டர் வேப்பர் ஆகும். அந்த வாட்டர் வேப்பர் இன்னுமே அதோட ஸ்பேஸ் தள்ளி போகுமே உடைய அந்த ஆட்டமோட சைஸ் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது இந்த பிக்சர் மூலம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தென் சாலிட். When solid is heated, the particles gain energy and vibrate vigorously. And liquid melts occur when the melting is reached. When the melting is reached, the solid changes it to liquid. சரியா, liquid state. சாலிட் வந்து என்னவாகும், லிக்விட் ஸ்டேட்டாக மாறும். இந்த மெல்ட்டிங் அக்கர்ஸ் when melting point is reached. எப்போ வந்து ஒரு லிக்விட் வந்து லிக்விடாக ஆரம்பிக்கும் சாலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த சாலிட் சேஞ்சஸ் இன்டு லிக்விட் ஸ்டேட். அந்த சாலிட் என்னவா மாறும், லிக்விட் ஸ்டேட்டாக மாறும். when liquid is heated the particles gain energy. அப்போ மறுபடியும் ஹீட் கொடுக்க என்ன ஆகும், எனர்ஜியை கெயின் பண்ணும். அண்ட் வைப்ரேட்ஸ் மோர் விகரஸ்லி when compared to சாலிடை வைப்ரேட் பண்ணும்போது ஆகிற வைப்ரேஷனை காட்டிலும் இங்கே வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். தென் the boiling occurs when the boiling point is reached. The liquid changes to gaseous state. Okay, this is the lesson is over. Now what are the topics we have seen in this lesson அப்படிங்கறத பார்க்க போறோம். The atoms பத்தி பார்த்தோம். Atom is the smallest particle of an element. Elements are the simplest forms of few pure substances. எலமெண்ட்ஸ் வந்து தான் என்னது, அந்த பியூர் எலமெண்ட்டோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னென்னா எலமெண்ட். மாலிகூல்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் வந்து என்னவா இருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த மாலிகூல்ஸ் ஆஃப் அ காம்பவுண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம். இப்போ மாலிகூல்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் மாலிகூல்ஸ் ஆஃப் எலமெண்ட்னு சொல்லும்போது ஒரு எலமெண்ட் எத்தனை வேணாலும் இருக்கலாம். சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ் 4 பாஸ்பரஸ் இருக்குது, அது வந்து மாலிக்யூல். சரியா, மாலிகூல்ஸ் ஆஃப் அ காம்பவுண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இப்போ காம்பவுண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H2O அப்படிங்கிற ரெண்டு எலமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ மாலிகூல்ஸ் ஆஃப் அ காம்பவுண்ட். த மாலிகூல்ஸ் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மேக்கப் 99% ஆஃப் தேர் ஏர். ஓகே, அந்த ஏரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனும் ஆக்சிஜனும் 99% வந்து இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம். தென் பர்டிகுலேட் த நம்பர் ஆஃப் மேட்டர் கேன் பி யூஸ்ட் எக்ஸ்பிளைனிங் த ஹீட் ஆஃப் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். த மாஸ் ஆஃப் த மேட்டர் ரிமைன்ஸ் சேம் டூரிங் த எக்ஸ்பான்ஷன். The molecule is made up of 2 or more atoms chemically combined, and we can represent the molecule using the chemical formula. These are all the points we have seen in this lesson matter around us. Okay students, thank you so much for watching.